வந்திருக்கோம்னா தீவுத்திடல் வந்திருக்கோம். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தான் உடம்பு இதுவாக தான் இருக்குது. பட் ஓகே, இன்னைக்கு நம்ம இங்கே வந்தே ஆகணும். ஏன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் லேட் எடுத்துருவாங்க. ஸோ அதனால நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் நான் என்னென்னலாம் சுற்றி பார்க்குறேன், என்னென்னலாம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு இந்த பிளாக்ல அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் गाइस, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸ்வீட்டிஸ், நம்ம தீவுத்திடல் போகிறதுக்கு நானும் என் ஃப்ரெண்டு ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 4 பேர் போகிறதா பிளானு. ஒருத்தி டேரெக்டாக அங்கே வந்துடுறேன்ட்டா, ஒருத்தி ஆல்ரெடி அங்கே வந்துட்டா. ஸோ நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் அங்கே போயிட்டு இருந்தோம். போய் ஆட்டோவில் தான் கிடச்சிது. ஸோ ஷேர் ஆட்டோ பார்த்தோம், பட் ஷேர் ஆட்டோ கிடைக்கல, ஆட்டோ தான் கிடச்சிது. ஸோ அதனால் ஆட்டோவில் போயிட்டோன்னே தீவுத்திடல் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணவுடனே டைம் அப்போவே 4 o'clock மேலே இருந்தது. அப்புறம் டிக்கெட் வாங்கணும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டா. ஒரு டிக்கெட் ப்ரைஸ் 40, 4 பேருக்கு டிக்கெட் சேர்த்து 160 ஆச்சு. அது எப்போ போடுற மாதிரி காமனா இருக்கு. நம்ம வேற என்ன டிஃபரெண்டா போடலாம்? இந்த ஃப்ளவர் போட்டுக்கோ. இப்ப அதெல்லாம் மண்டல் அதெல்லாம் இல்ல பிள்ளையார் போட்டுக்கவா? இந்த நடுவுல போட்டு இப்படி இது வச்சுக்கோ. 5 அப்படியா? ஆமா, ஒண்ணு பின்னாடி போட்டுக்கோ, இல்ல ஃப்ரண்ட்ல போட்டுக்கோ. ஃப்ரண்ட்ல தான் போடுவேன். நான் சொல்றேன்ல, அழகா இருக்கும். இது ஃபிங்கர்ஸ்ல போட்டுக்கோ ஏதாவது. அது அந்த மாதிரி டிசைன் அவங்களே போட்டுடுவாங்க. ஃபிங்கர்ஸ் தனியா? ஆனா நீங்க விரிச்சு காட்டணும். 10 நிமிஷம் காய விடணும். கை வர ஈரமா இருக்கு. ஆல்ரெடி ஈரமால இல்ல, ரெண்டுல கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது போட்டுக்கணும்னா இங்க வந்து போட்டுக்கோங்க. எக்ஸிபிஷனுக்கு வெளியில. நீங்க என்ன இங்க கொலாப் போடுறியா? நல்லா இருக்குடி. ப்ரொமோஷன் பண்றோம் ஜெயந்திக்கு. அவ சல்லி பைசா கொடுக்க மாட்டா. தருவாடி வேற. பெத்த கை கையில நான் 200 ரூபா வச்சிருக்கேன். கை இருக்கு. நான் எவ்வளவு தரணும் தெரியுமா? இன்னும் கேட்காம இருக்கு எதுவும். ஆமா, மறந்துட்டுல 500 ரூபாய்க்கு. என்ன வ்ளாகுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன். இல்ல பரவாயில்ல பண்றது. எனக்கு இந்த அச்சு வைக்கணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாக. எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி அச்சு வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம தீவுத்திடலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த லைட் செட்டிங்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரெமோ படத்தில் கீர்த்தி சுரேஷ்காக பண்ணுற மாதிரி இருந்தது. நான் இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். என் ஃப்ரெண்டுமே அதை தான் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா. பட் இந்த லைட் செட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் இந்த மாதிரி என்ட்ரி வச்சதே இல்லை. இந்த வருஷம் தான் வச்சுருக்காங்க. நான் வருஷம் வருவேன். எப்போவுமே என் ஃபேமிலியோடு வருவேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றது. ஏன்னா எப்போவுமே எங்கள் அப்பா வருஷம் எங்கே கூப்பிட்டு போகிறாரோ இல்லையோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவார். அங்கே நின்று நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டும் என்னை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா. அது கொஞ்ச நேரம் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே நிறைய குட்டி குட்டியாக செட்டப் வச்சுருந்தாங்க. பட் எதுவுமே நமக்கு சுற்றி பார்க்க டைம் இல்லை. ஏன்னா வந்தவனே கிளம்புற மாதிரி இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சீக்கிரம் போகணுன்ட்டு. ஒருத்தி இங்கேருந்து ரெடில்ஸ் வரையும் போகிற மாதிரி இருந்தது. இது எங்கே இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துட்றேன். இது இன்னும் 1 வீக் தான் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தீவுத்திடல். அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது. நாங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பட் எல்லாமே நம்ம வெளில கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லி தான். ஸோ அதனால் நான் இங்கே எதுவுமே நிறைய வாங்க மாட்டேன். எனக்கு இப்போது ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். அதுக்காக தான் நான் தீவுத்திடலே ரொம்ப ஆசைப்பட்டு வருவேன். சின்ன வயசில் நிலமை புரியாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த பொருள் வாங்கி கொடு, அந்த பொருள் வாங்கி கொடுன்ட்டு. ஏன்னா இங்கே காஸ்ட்லின்னு எனக்கு அப்போ தெரியாது. பட் இப்போது நான் வெளில போய் எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்குறதுனால தெரியும் இந்த இடத்துல எல்லாம் நிறைய காஸ்ட்லி தான். ஸோ இங்கே நீங்கள் ஃபுட்டை தாண்டி வேறு எதுக்குமே பெருசாக எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ராட்டினம்லாம் கூட நிறைய இருந்தது. பட் ஒரு ரைடுக்கே பெர் ரைடுக்கே 120 சார்ஜ் பண்ணாங்க ஒருத்தருக்கு. ரொம்ப காஸ்ட்லி தான். இதை மாதிரி நம்ம ரைடு போகணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி குயின்ஸ்லேண்ட், எம்ஜிஎம் அதை மாதிரி போயிடலாம். இங்கே வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்டு எங்களுக்காக ரிங் வாங்கிட்டு வந்தா. எனக்கும் இன்னொருத்திக்கும் பூஜாவுக்கு ஃபஸ்ட்டே அவள் கொடுத்துட்டா. ஸோ அதனால் எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ரிங் வாங்கிட்டு வந்து போட்டா. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அப்புறம் அவள் ஆசைப்பட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போனோம். நம்ம இந்த ரைட போயிட்டு வந்து சந்திக்கிறவங்க ஃபுல் கோல்டு. இருந்தாலும் ஐஸ்கிரீம் பார்த்தோடனே ஆசை விட மாட்டேங்குது. என் ஃபேவரட் ஃப்ளேவர் சாக்லேட் வாங்கிட்டேன். சாப்பிட போறேன். ஐஸ்கிரீம் திருடி சாப்பிடுறான். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஃபார் மீ. 2 சாக்லேட் நமக்கு
பல்லெல்லாம் பயங்கரமா கூசுது, இருந்தாலும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பூஜா அவர்களே, என்ன கையில என்ன டிஃபரெண்டா வச்சிருக்கீங்க? என்ன ஃபிளேவர் இது? நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க? சேம் பீன்ஸ் சாக்லேட். எஸ், தோஸ் டு கோல்ஸ். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அப்புறம் நான் வருஷம் இங்கே போகிறதுக்கு, என் குடும்பம் போகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் காரணமே இந்த டெல்லி அப்பளமும் தான். அப்புறம் இன்னொரு பொருள் இருக்குது, அதையும் நான் வாங்கியிருப்பேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த டெல்லி அப்பளம் நம்ம வாங்கினோடனே வறுத்தா அதே மாதிரி வருமா கேட்டால் கண்டிப்பாக அவ்வளோ பெருசாக வராது. நம்ம உடச்சி போட்டு வறுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் கம்பல்சரியாக வாங்கிட்டேன். இல்லைனா எங்கள் அம்மா இதை வாங்கிட்டு வரலன்னா வீட்டுக்குள்ளேயே வராதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் இங்கே என்ன குறிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரை பவுடர் விற்கும். ஓவர் கோட் பவுடர் மாதிரி. எதாவது நம்ம பன்னீரோ மஷ்ரூமோ என்ன வேணால் போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பவுடருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவங்க ஃப்ரை பண்ணி கொஞ்சம் வைப்பாங்க, நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அந்த பவுடர் வாங்குறதுக்காக. அது சாம்பிள்ட்டே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 1 கிலோ கிட்ட வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் நான் அந்த பவுடரும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கீ செயின் வாங்கினோம். 2 பேர் டாம் கீ செயின், 2 பேர் ஜெரி கீ செயின் வாங்கி பேர் பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம வந்த உடனே எடுத்துக்கணும். எடுக்கல கிரௌட் இல்லாம அதனால இப்போ எடுக்கிறோம். யா, அதாவது லேட்டா வந்தது இந்த மேடம் தான், சீக்கிரம் ஓடுறது இந்த மேடம் தான். ஸோ ஸ்வீட்டிஸ், நம்ம இன்னையோட பிளாக் முடிக்க போறோம். நாங்க தீவுத்திடல் ஃபுல்லா சுத்திட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இவளுங்கெல்லாம் பார்த்தே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. கேட்டா ஒரே ஏரியால இருக்கேங்கிறாளுங்க. ஆனா வந்து 2 வருஷம் ஆகுது இவளுங்கெல்லாம் பார்த்து. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் முடிச்சுட்டு. நான் இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த ரிங்கு. சாட்லி நான் மறந்துட்டு வந்துட்டேன். அதனால நான் வெறும் கை காட்டுறேன். அவ புழுதுரா, அவ எங்கேயோ அடகு வச்சுட்டாத. சரி, மறக்காம நம்ம சேனல் மிஸ் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீட்டிஸ். Bye.